சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. மகேஷ் சார், நீங்கள் சொல்லுங்கள், துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு? துலா ராசி 2025 விஸ்வாவசு வருடத்தில் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷத்தில் ரொம்ப அற்புதமான காலகட்டங்கள் தான். குரு பகவான் அற்புதமான இடத்துல வரார். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையிறது. வெளிநாடு, வெளியூர், இடம் விட்டு இடமாற்றம், தூர பிரயாணம், லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. தந்தை வழி சொத்துக்கள் நல்லா இவங்களுக்கு சாதகமாக அமையும். குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்த்தாலும் சில நேரங்களில் அவங்களுக்கு கல்யாண வயசு இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களுடைய நடவடிக்கைகளில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 5ஆம் இடத்துல ராகு வர காலகட்டங்களில் முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று செயல்படுத்துவாங்க. இதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் சில சர்ஜரிஸ் நடக்கும். கண்டிப்பாக டாக்டர் சொல்லுவாங்க, சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கடைபிடிச்சிக்கிறது ரொம்பவுமே கரெக்டாக இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், கனவுகள் பலிதமாகும்னு சொல்லுவாங்க. காசே இல்லை, எங்கே போய் வீடு கட்டுறது அப்படின்னு சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு பலன்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள், பணவரகு சேர்த்துக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதான் உங்களுக்கு ஒரு க்ளூ. இவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறேன். இவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, அது கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிகிட்டு இருந்தேன், இந்த ஒரு பிஸ்னஸ் பிரமாதமாக இது. அப்போ இது எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ மற்றவர்கள் சாதித்த நபர்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க கடவுள் விடுவாங்க உங்களுக்கு. அதுவே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். மீடியா துறையில் அதுமாதிரி யூடியூபராக இருந்துட்டு இருக்காங்க, சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்க, துணி சம்மந்தமான வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க, பொட்டிக் வச்சுட்டு இருக்கிறவங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கார்மெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பிரமாதமான காலகட்டம் இந்த காலகட்டமாக இருந்து கொண்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி செஞ்சுட்டு இருக்கிற வேலையில் ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா, கவுண்டமணி சார் ஒழுங்காக வேலை செஞ்சிட்ருப்பார். அப்போது இந்த மாதிரி 10,000 ரூபா சம்பளம். 10,000 ரூபா சம்பளமா? ஆமாம். எங்கே சம்பளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கப்பலில் வேலை. கப்பலில் வேலையா? அடேங்க அப்பா, கப்பல்லையே வேலையானா அந்த ஓனரை போய் மிரட்டுவார், திட்டுவார். அதுக்கப்புறம் போவார், டேய் நீ இப்போ தான் 50 ரூபாலேருந்து 500 ரூபாய்க்கு வந்திருக்க, ஆடா 10,000 ரூபா சம்பளம், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி நேராக போய் என்னங்க வேலைன்னு கேட்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை, கடலில் போயிட்டே இருக்கும், எங்கேயாவது கப்பல் நின்றுச்சுன்னா இறங்கி தள்ளி விடணும், அப்புறம் என்ற சம்பளத்தை யார் வாங்குவா அப்படின்னு கேட்கும்போது அதை நாங்கள் இருக்க முடியலன்றுவாங்க. அந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்ககிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். அழகாக பின்னாடி போய் நைஸாக வற்றி வச்சுட்டு வந்துடுவாங்க. முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க. அதே மாதிரி யாராவது பற்றி ஃபோனில் பேசும்போது கவனம் தேவை. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு இவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை, பத்மாவதி தாயார் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வழிபாடாக மாறும். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ மேம், நீங்கள் சொல்லுங்கள், துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது வித்யா? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னத்தை சொல்ல, நானும் தேடி தேடி பார்க்குறேன். கிட்டத்தட்ட 1 2 3 4 லட்டு திங்க, 5 6 7 9 லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி 9 கிரகங்களும் அல்டிமேட்டாக இயங்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாராக இருக்கிறார்கள்னா இந்த தடவை துலா ராசிக்காரர்களாக தான் இருக்காங்க. எடுக்கும் போதே ராசிநாதன் உச்சம், வேற என்ன வேணும்? ராசிநாதன் உச்சமா இருக்கக்கூடிய நேரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்றது துலாம் ராசிக்காரர்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. பயங்கரமான ஜாக்பாட்டை கிரியேட் பண்ணுது. தயவு செஞ்சு கமெண்ட்ல ஒன்றும் இல்லை, உயிர் மட்டும் தான் மிச்சம்லாம் போடாதீங்க. நாங்களாம் நம்புறோம்ல, யாரோ ஒருத்தவங்க நாங்களே நம்புறோம். உங்களுக்கு நல்லது நடக்கும், நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? நிறைய பேருக்கு பணம் வருவதற்கான முகாந்திரம். ஃபர்ஸ்ட் விஷயம், கடன் அடைய போகுது. யாரெல்லாம் நகை வச்சு மீட்ட முடியல நினச்சிட்டு இருந்தீங்களோ அவங்கெல்லாம் நகையை மீட்ட போறீங்க. தங்கம் மேலே 15,000 போனால் கூட அதை வாங்கி வச்சு அழகு பார்த்து போடக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்க போகுதுன்னா துளாராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. 11ஆம் அதிபதி சூரியன் போய் உச்சமடையக்கூடிய இடத்துல இந்த விசுவாச வருடம் பிறக்கிறது. நிறைய பேருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்க போகுது. நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம் வின் பண்ண போறீங்க. யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஜெயிக்க முடியல தவிச்சிட்டு இருந்தீங்களோ அத்துணை துலாம் ராசிக்காரர்களும் அதில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது, இடம் மாற்றம் அப்படின்றது நிகழப்போகிறது. நிறைய பேருக்கு திருமணம் நடக்க போகுது. ஒன்னா உங்களுக்கு நடக்கும், இல்ல துலா ராசிக்காரங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கை கூடுதல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட 3ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை. வேற என்ன வேணும்? தொடர முயற்சி எல்லாம் பழுத்தம். போனா எமிரேட்ஸ் பிளேட் தான் வச்சா அந்த மாதிரி மண்டபத்தில் தான் கல்யாணம்ன்ற மாதிரி 5ல் ராகு உட்காந்து சிந்தனையெல்லாம் அப்படியே பிரம்மாண்டமாக்க போறாரு. 5ஆம் இடமே சிந்தனையை சொல்லக்கூடியது, பெயர் புகழை சொல்லக்கூடியது, குல தெய்வத்துடைய ஆகச்சிறந்த அருள். கண்டிப்பாக இந்த துளாராசிக்காரங்க குலதெய்வம் கோயிலில் போய் உட்காந்து மண்டிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அதனுடைய அருளை பெற்று வருவதற்கான அத்துணை விஷயங்கள் நடக்க போகுது. கோவிலுக்கே போகாட்டி கூட குலதெய்வம் உங்க பக்கத்துல உட்காந்து இந்தான்னு கொடுக்க போது நீங்க வாங்கிக்க போறீங்க.
சரியாக முறையாக பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் துலா ராசிக்காரர்கள் வாழ்க்கையோட உச்சத்துல இருப்பீங்க. திரும்ப இந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட் வரதுக்கு 30 வருஷம் ஆகும். அதனால இந்த நேரத்தை வீணடிக்காம துலா ராசிக்காரங்க வாயிலேயே வடை சுடாம வேலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சக்சஸ் தான் கண்டிப்பாக இருக்கும். நம்ம சின்ன வயசுலாம் பார்த்துருப்போம், ஒரு கீ கொடுத்தா ஒரு பொம்மை ஆடும், டம்மு டம்மு டம்னு அடிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி 5 பிரம்மாண்ட கிரகங்கள் உங்களுக்கு இயக்க ரெடியா இருக்காங்க. எப்பயுமே சொபஸ்டிகேட்டடா ஜாலியா இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் இந்த வேலைன்னு பிஸியாக போறீங்க. இந்த பிஸி ஆகக்கூடிய இந்த அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையை வேற லெவல்ல கொண்டு போய் சேர்க்க போது துளாராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. தயவு செஞ்சு நேரத்தை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு எனக்கு நல்லா இருக்கா, நாளைக்கு எனக்கு நல்லா இருக்கான்னு யூடியூப் மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வேலைக்கு ஒண்ணுமே ஆகாது. அப்புறம் பிம்பிளிக்கா பிளானின்ட்டு போயிடும் கிரகங்கள். அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். உங்களுடைய விஷயத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா அது ஒரு நடந்த மாதிரி அடுத்தவங்க ஒரு மாய கற்பனை பண்ணிப்பாங்க. அந்த விஷயம் நடக்காம போயிடும். உங்களை பற்றியான காசிப் அப்படின்றது அதிகமா பொருள ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாம இருக்கிறதே சூப்பரா இருக்கு. துளாராசிக்காரர்களுக்கு முருகன் வழிபாடு அகச்சிறந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அது எஸ்பெஷலி திருச்செந்தூர் முருகன் எல்லாம் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க முருகன் 3 சொல்றதுக்கு முன்னாடி முருகன் முன்னாடி நிற்பார். சூப்பரா இருக்கு துளாராசிக்காரர்களுக்கு. தேங்க்யூ வித்யா மேம். உங்கள் பலன்களை விட நீங்கள் சொல்கிற பஞ்ச்டேடாக கேட்கவே நான் அடுத்தடுத்த ராசி கேட்டுட்ருக்கேன். பீம்ராஜ் சார், அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது? துளாராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் அற்புதமாக இருக்க போகுது. மிகச்சிறந்த பலாபலன் தரக்கூடிய, வருஷம் முழுக்க பலன் பெறக்கூடிய யோகமானது உங்களுடைய ராசிக்கு, உங்களுக்கு இந்த ஆண்டு இருக்குது. முதல்ல உங்கள் ராசிக்கு சனியிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். பெரும்பாலும் குரு தான் சுப கிரகம் சொல்லிட்டு அவர் எங்கே இருக்கார், அவர் என்ன பலன் தரார் அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் உங்கள் ராசிக்கு குருவை விட பல மடங்கு சனி தான் குருவை போல் ரொம்ப நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பார். சுக பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 6ஆம் இடத்திற்கு வருகின்றார். 6ஆம் இடத்திற்கு சனி வரக்கூடிய காலகட்டம் அப்படியே லக்ஷ்மி கடாட்சம் முழுமையாக பெறக்கூடிய காலகட்டம் இந்த ஆண்டு அப்படின்றது சொல்லலாம். லக்ஷ்மி கடாட்சம்னா அப்போ நிறைய பணம் வரும் அதானே அப்படின்னா, அவங்கவுங்களுக்கு தேவையான லக்ஷ்மியாக அவங்கவுங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சம். படிக்கிற பிள்ளைகளுக்கு வித்யாலக்ஷ்மி, நல்லா படிக்க போகிறீங்க. படிப்பு எப்படி இருக்கும் துளாராசிக்குன்னு கேட்டால், அந்த தராசு சின்ன எடை போட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் படிக்கிறதுல சதுவுலோ மர்மம் கலகி சதுவித்தினி அப்படின்னு சொல்லி இந்த பிரகல்லாதன் சொல்லுவார். அந்த படிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்மம் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. காப்பி பேஸ்ட்டை பண்ணக்கூடிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. அதை பார்க்கும்போதே புரிஞ்சுக்கிறது, அப்படியே போய் எக்ஸாமில் பர்ஃபார்ம் பண்ணுறது, நல்லா ஸ்கோர் பண்ணுறது. படிக்கிற பிள்ளைகளுக்கு இப்படியான லட்சுமி. படிப்பு முடித்த பிறகு வேலை தேடி அலையக்கூடிய காலகட்டம் முன்னெல்லாம் ரொம்ப இருந்தது. இப்போ திறமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை தானாக வருது. அதாவது கேம்பஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த வருஷத்தில் நீங்கள் கல்லூரி முடிக்கக்கூடிய பருவம்னு சொன்னால் கட்டாயம் துளாராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை கேரண்டி. நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம். வேலை கிடச்சிடுச்சு அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசனை பண்ணலாம். வேலை பண்ணக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். யாராவது ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பார். இல்லை உங்களுடைய குடும்பத்திலேருந்து பூர்வீக சொத்து செய்யக்கூடிய பிஸ்னஸை 10 மடங்கு பெரிய அளவுக்கு செய்யக்கூடிய யோகமானது கிடைக்கும். உடல் உபாதை இருந்தால் அத்தனையும் சரியாக போகுது. நல்ல ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. குரு பார்க்கறதுனால நல்ல வகையில் எல்லா செல்வத்தையும் அடைய போகிறீங்க. 11ல் கேது இருக்கிறதுனால ஆசைப்பட்டதெல்லாம் அடைய போகிறீங்க. ஆன்மீக ஈடுபாடு துணை கொண்டு நல்ல பலனை பெற போகிறீங்க. ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிள்ளைகளுடைய ஒழுக்கம் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் செயற்கையான முறையில் குழந்தை பெற்றுக்கிறேன்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் அது ஃபெயிலியர் ஆகிறது மட்டும் இல்லாமல், அந்த பணம் செலவாகிறது மட்டும், தண்ட செலவாக போகிறது மட்டும் இல்லாமல், அந்த ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடியவர்களுக்கே பிரச்சனை ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது. இதை கொஞ்சம் தள்ளி போடுங்க. கடவுள் நமக்கு கொடுக்குறாரான்னு பார்க்கலாம் இயற்கையான முறையில் என்று இன்னும் 1 வருஷத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. இதை நீங்கள் பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும். இந்த ஆண்டில் முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சிறந்த பலாபலனை ஏற்படுத்தும். சூப்பர் சார். ஸோ துலாம் ராசிக்கு ரொம்ப அழகான பலன்கள் சொன்னீங்க. மைத்திலி மேம், நீங்கள் சொல்லுங்கள். துலாம் ராசி நேயர்கள் 2025 இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா, பொதுவாக துலாம் ராசிக்காரங்க எப்படின்னா, எந்த ஆதாரமும் இல்லைன்னா கூட அவங்க செஞ்ச தப்பை அவங்களே ஒத்துப்பாங்க. ஆதாரங்களே தேவையில்லை. அவங்க வீட்லேயும் யார் குழந்தைகள் தவறு செஞ்சாலும், இப்போ மற்ற குழந்தைங்க தவறு செய்யும் போது என் குழந்தை தான் பெஸ்ட் அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும் இல்லையா. ஆனால் துலா ராசிக்காரங்க ஆமாம் நீ தப்பு செஞ்சுருக்க, இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ராசிக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க தான். எதுலேயுமே ஒரு ஜென்யூன் இருக்கும். மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கர். ஸோ இத்தனை காலமாக நீங்கள் உங்கள் உழைப்புக்கும் உங்கள் பூர்வ புண்ணியமான உங்கள் அப்பா அம்மா, உங்கள் தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் செஞ்ச புண்ணியத்தை அறுவடை செய்யும் காலம்தான் இந்த ஆண்டு நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா
நீங்கள் வந்து ஒரு தொழில் ஆகட்டும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட பிறந்தவங்க திருமணம் நடக்கலைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் இந்த ஆண்டு வந்து நடக்க போகுது. எல்லாம் என்னென்ன ஆசைப்படுறீங்க, நகை வாங்கணுமா, ரொம்ப நாளாக வந்து நகை வந்து அடமானமில் இருக்கும், அந்த நகையை மீட்டு நீங்கள் போட்டு ரசித்து பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா சுவாத்விகமான தெய்வத்தை வணங்குங்க. ஆனால் வருடம் ஒரு முறை அல்லது இந்த ஆண்டு 2 முறை வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐயனார் சாமி இந்த மாதிரியான தெய்வ வழிபாடு வந்து உங்களுக்கு இன்னமும் ஒரு ஆத்ம பலத்தை வந்து கொடுக்கும். மிக அருமையான ஆண்டு இந்த 2025 ஆண்டு. ஸோ வெற்றி மேல் வெற்றி தான் சொல்லணும் துலாம் ராசி நேயர்களுக்கு. தேங்க்யூ மேம், நீங்கள் சொன்னது ரொம்பவே ஆறுதலாக இருந்தது.